ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ முருங்கீரை பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ரிச் இன் ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் ஏ, இ, சி இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் போதும். அது போட்டுட்டு இது காஞ்சதும் கடு, உளுத்தரிசி, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் காஞ்ச மிளகா 2 தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப காரம் வேணாம், மைல்டாக போதுன்றதுனால 2 மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அது நல்லா வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது வரைக்கும் வதக்குங்க. ஆனியன் வதங்கணும். வாழைப்பூ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாழைப்பூவில் அந்த கொம்பு, மூக்கு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதில் தயிர் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு அதில் இந்த வாழைப்பூ, கட் பண்ண வாழைப்பூவை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் இதேமாரி ஒயிட்டாகவே இருக்கும். இல்லைனா கலர் சேஞ்ச் பண்ணுறோம். நார்மல் தண்ணியில் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த வாழைப்பூவை நம்ம ஆனியன் போட்டு வதக்கிட்டதுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு இந்தமாரி கூட்டி கூட்டி வைங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். கூட்டி கூட்டி வச்சுட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் இப்போது மஞ்சத்தூளும் இதுக்கு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வதக்கி அதே மாதிரி திரும்பவும் கூட்டி வச்சு மூடி போட்டு திரும்பவும் வேக வைங்க. வெந்துட்டுருக்க கேப்பில் தேங்காய் திருவி வச்சுக்கலான்ட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு தேங்காய் கொஞ்சம் திருவியே போடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இன்றைக்கி தான் உடச்சுன்றதுனால நான் திருவிட்டுருக்கேன். இதுவே நேற்றுக்கு உடச்சதாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சா இந்தமாதிரி திருவறதுக்கு வராது. ஸோ இந்தமாதிரி நல்லா திருவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம முருங்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை நம்ம போட்டுக்கலாம். முருங்கீரையை நல்லா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இதில் முடி இருக்கும், பூச்சி பிடிச்ச கீரையெல்லாம் போட்டுறாதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரை மட்டும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. முருங்கீரையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கூட்டி கூட்டி வச்சு அதே மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அது நல்லா குக் ஆகிடும். தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற வேணாம். இதில் இருக்கிற வாட்டரே வந்து அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முருங்கீரையும் வாழைப்பூவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் வந்து நம்ம காரக்குழம்பு, சாம்பார், கூட்டு எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுங்க. அவங்க சாப்பிடாட்டியும் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது உங்கள் வீட்டில் பண்ணி பழகுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.